பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லோருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், அவனுடைய வாழ்க்கையில் அவன் சந்தித்த நபர்களை குறித்தெல்லாம் நம்ம பார்த்து வருகிறோம். இது 3வது பகுதி. ஒருவேளை இதுக்கு முன்னாடி இந்த 2 பகுதி நீங்கள் கேட்கல அப்படின்னா நீங்கள் அதை சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த 3வது பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது அப்படி என்ன அப்படின்னா சிக்லாக் ஸ்பெஷல் அப்படின்னு கூட ஒரு டைட்டில் நம்ம கொடுக்கலாம். தாவீதினுடைய வாழ்க்கையில் அந்த சிக்லாக்கின் அனுபவத்தில் நடந்த காரியங்கள். ஒருவேளை இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம தீர்க்க தரிசன வார்த்தை ப்ராஃபட்டிக் வேர்டாக நம்ம சிக்லாக் தேவ சித்தம் அல்ல அப்படின்னு 2 வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் சேனலில். அதனுடைய லிங்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற முதல் வசனம் என்ன அப்படின்னா 27வது 1 சாமுவேல் 27:1 வசனம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாவீது சிக்லாக்கிலே அவன் நெருக்கப்படுகிறான். அந்த சிக்லாக்கில் அவன் செல்கிறதுக்கு முன்னாடி அவன் சவுலினால் இப்படி துரத்தப்பட்டு கொண்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இதற்கு மேலே சவுல் என்னை துரத்தினா அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக அவனுடைய கையில் நான் மடிந்து போவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தில் அவன் யோசித்து பக்கத்து நாட்டுக்கு தப்பித்து செல்லும்படி அவன் முயற்சிகளை செய்கிறான். அந்த காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நடப்பிக்கிறான். அப்போ அப்படி செய்யும்போது அவனுக்கு அனுகூலமான காரியங்கள் நடக்குது. நீங்கள் இதே அதிகாரத்தில் 4வது வசனத்தை அப்புறம் 6வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு போன உடனே சவுல் அவனை தேடுறதை நிறுத்திடுறான். அங்கே போனோடனே அந்த ராஜா அவனுக்குன்னு ஒரு இடத்த கொடுக்குறான். அந்த பெலிஸ்திய ராஜா அவனுக்குன்னு ஒரு இடத்த கொடுக்குறான். ஆகீஸ் ராஜா அவனுக்குன்னு ஒரு இடத்த கொடுக்குறான். அதுக்கு பேர் தான் சிக்லாக். இப்போ இவனுக்கு சாதகமான காரியம் நடக்குது. ஆனாலும் இவன் தன்னுடைய இருதயத்தில் இதை யோசித்து அந்த காரியங்களை அவனாகவே அதை செய்து விட்டான். அதுவும் அவன் யோசித்த காரியம் பாருங்கள், அவன் அழைப்புக்கு விரோதமானது. என்ன அழைப்புக்கு விரோதமானது? என்றைக்காவது ஒரு நாள் அவன் சவுலின் கையினால் மடிந்து போவேன். அது அவிசுவாசமான வார்த்தையாச்சே. சவுலுக்கு பிற்பாடு நீ ராஜாவாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவன். ஆனால் நீ நெருக்கத்தினால நீ எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்ட, தாவீதே நீ சவுலுக்கு முன்னாடியே நான் மரித்து போவேன், சவுலுடைய நாட்களுக்கு முன்பாக சவுலுடைய கையினால் நான் மரித்து போவேன் என்று சொல்லி நெருக்கத்தினாலே யோசிக்க ஆரம்பித்து விட்ட இந்த தாவீதை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட நெருக்கம் அதிகமாக பெருகலாம், பிரச்சனைகள் அதிகம் பெருகலாம். ஆனால் நானாக உட்காந்து என் மனதில் யோசிக்கிறத விட அந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் போய் அமர்ந்து ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்கணும். ஆனால் இந்த இடத்துல ஆலோசனை கேட்காமல் செயல்பட்டதை அந்த இடத்துல பார்க்கிறோம். ஆலோசனை கேட்காமல் இவன் தனக்கு மனதில் தோன்றின நல்வழியை அவன் செய்த போதும் அவனுக்கு நல்ல காரியம் நடந்தது போல இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கலாம். 4வது வசனம் 6வது வசனம் அப்படி அவனுக்கு தோன்றினது. ஆனால் பின்னாடி வருகிற காரியத்தை நம்ம பார்க்கலாம், என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்து ஒரு காரியத்தை பாருங்க, இப்படி அவனுக்கு சமாதானமான காரியம், சவுல் துரத்தது நிறுத்தியாச்சு, அவனுக்கு அந்த பக்கத்து நாட்டுக்கு போனதுக்கப்புறம் அவனுக்கும் ஒரு இடம் கிடச்சிருச்சு. இப்படிப்பட்ட சமாதானமான நேரத்தில் ஒவ்வொரு பிரச்சனையாக அவனுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கிறது. நீங்கள் 1 சாமுவேல் 29:6 நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய காரியங்களில் அவன் தாவீது அந்த சவுலினுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்துட்டான். தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு விரோதமாகவே புறப்பட்டு போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்துட்டான். ஆனால் அந்த இடத்துல அங்கே அந்த ஆகீஸ் ராஜாவினுடைய பிரபுக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாவீதை நம்ம யுத்தத்துக்கு கூட்டு போவானா, எப்படி இருந்தாலும் இவன் அவங்க ஆளு அப்படின்னு சொல்லி அவனை நிராகரிக்கிறாங்க. ஒரு நெருக்கம், இதுவரைக்கும் அவங்க எல்லாம் சேர்ந்து இருந்தாங்க, ஆனால் இப்பொழுது அவனை விளக்குறாங்க. அங்கே ஒரு பிரச்சனை வருகிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து சிக்லாக்கில் என்ன ஆகுது, தாவீதினுடைய மனிதர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. 30வது அதிகாரம் 3-6 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா தாவீதினுடைய மக்கள் அவனுக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. அவனுடைய உடைமைகள் எல்லாமே அவன் கூட இருந்தவங்க எல்லாத்தையுமே யார் அமலேக்கியர்கள் அதை கொள்ளடிச்சிட்டு போகிறத நம்ம இந்த இடத்துல வாசித்து பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் ஒவ்வொரு பிரச்சனையாக அவனுடைய வாழ்க்கையில் வருகிறத பார்க்கலாம். தேவ சித்தத்துக்கு விரோதமாய் போகும்போது பிரச்சனைகள் ஒவ்வொன்றா கூடிட்டே போகுது. அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் தாவீது என்ன செய்கிறான் அப்படின்னா, நீங்கள் 30வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா தாவீது இப்போ புரிஞ்சுக்கிட்டான், இதுக்கு மேலே நான் என்னுடைய சுய புத்தியின் மேலே நான் சாய போகிறதில்ல,
ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்குறான். அப்போ தான் ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்கிறார், ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்குறாரு. நீ அதை தொடர்ந்து போ, நீ அதை பிடித்து கொள்வாய், நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். இந்த வார்த்தை தான் அவனை போக வைத்தது. காரியங்களை அவங்க கைகூடி வர செய்தாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நெருக்கப்படுகிற நேரங்கள், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கரெக்டான தீர்மானம் எடுத்து வந்தானான்னு தெரியல. இப்படிப்பட்ட நேரத்தில் அப்படியே போய் ஆண்டவர் பார்த்து பிடிச்சிருங்க, இறுக பிடிச்சிருங்க. ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், நீங்கள் தான் எனக்கு பதில் கொடுக்கணும். ஏன்னா பாருங்கள், கூட இருந்த அந்த ராஜாவாக இருக்கட்டும், அதிகாரியாக இருக்கட்டும், கூட இருந்த சொந்த மக்களாக இருக்கட்டும், எல்லோரும் இவனை கைவிட்டு விட்டாங்க. இவனுடைய சூழ்நிலைக்கு யார் பதில் கொடுக்க முடியும்? ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. அதை அவன் அறிந்து கொண்டான். இந்த இடத்துல போய் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் நல்ல ஒரு ஆலோசனை அவனுக்கு கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மறுபடியும் செழிக்கும்படி செய்கிறார். மறுபடியும் ஆன் த ட்ராக் அவனை ஆண்டவர் கொண்டு வர்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள், பிரச்சனைகள், அநேகர் கைவிடுறாங்களா? ஆண்டவரை போய் பிடிச்சிருங்க, ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சிருங்க. அவர் உங்களை மறுபடியும் அந்த ட்ராக்ல கொண்டு வருவார். மறுபடியும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பார். இன்னொரு காரியத்தை குறித்து பார்க்கலாம். தாவீது இப்படி அவங்க சிக்லாக்கில் போய் கொள்ளையடித்து எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரும்போது, இவங்க சிக்லாக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி 600 பேராக போகிறாங்க. ஆனால் வழியில் ஒரு 200 பேர் துவண்டு போய் நின்றுறாங்க, அவங்களால வர முடியல. இப்போ 400 பேரோட போய் அவன் யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் அவனுடைய மனைவி, பிள்ளைகள், பொருட்கள் எல்லாம் திருப்பிட்டு வராங்க. அந்த 400 பேரில் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களை குறித்து பேலியாளின் மக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு, பொல்லாத மக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 30வது அதிகாரம் 22லேருந்து நீங்கள் 25 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க திருப்பி கொண்டு வந்தவங்க, நாங்கள் அவங்களுடைய மனைவி பிள்ளைங்களை மாத்திரம் கொடுக்குறோம், அந்த பொருட்கள்லாம் நாங்கள் தான் போய் கொண்டு வந்தோம், நாங்கள் தான் போய் சண்டை போட்டு கொண்டு வந்தோம், அதனால் வராதவங்களுக்கு தரமாட்டோம்னு சொல்கிறோம். ஆனால் இது எந்த வசனத்தில் சொல்கிறாங்கன்னா 22ல் சொல்கிறாங்க, நாங்கள் திருப்பி கொண்ட கொள்ளை விடுமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தாவீது அதை எப்படி பார்க்குறான் அப்படின்னா 23ல் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு தந்ததுன்னு சொல்கிறான். அவங்க நாங்கள் கொண்டு வந்தோம்னு சொல்கிறாங்க, ஆனால் தாவீது தான் போய் யுத்தம் பண்ணான். தாவீது எப்படி சொல்கிறான்னா கர்த்தர் நமக்கு தந்தது, நம்ம கொண்டு வந்தோன்னு இல்லை, ஆண்டவர் செஞ்சார். அநேக நேரத்தில் நான் தான் பண்ணேன், நான் தான் செஞ்சேன்ற காரியம் பகிர்ந்து கொடுக்குற தன்மையை நம்மளிடத்துல இருந்து எடுத்து போடும். மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மகிட்ட இருக்காது. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்தது அப்படின்னா நம்மளால் பிரித்து கொடுக்க முடியும். இப்போ தாவீது இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு காரியத்தை சொல்கிறான், இல்லை வராதவங்களுக்கும் அதே பங்கு பிரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு சட்டமாகவே இதுவரைக்கும் அது இருந்து வருகிறது என்று சொல்லப்படுகிறது 25வது வசனத்தில். அப்போ ஒரு நல்ல தலைவனுக்கான அடையாளத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை இந்த இடத்துல வைத்ததுனால அதற்கப்புறம் இருந்த சந்ததிகளுக்கு இது மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இன்னைக்கு கூட நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா, இன்னைக்கு நாங்கள் கேட்ட வசனத்தின்படி தகப்பனுடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத, சித்தமில்லாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அதை மாற்றி போடுங்க. எங்களுக்கு ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்படியே ஆசீர்வதிக்கப்படட்டும், பலன் அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரயோஜனமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ.